ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி முல்லைப்பூ வச்சு மாலை தான் கட்ட போகிறோம். எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் நூலை ஃபஸ்ட்டு தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணியில் நனைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பூவுமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காம்பு வந்து கட்டும்போது நல்லா கிரிப்பாக இருக்கும். அதனால் தண்ணியில் நனைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ பூ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நூல் வந்து நீங்கள் விட்டுருங்க. அரை முழம் பூ வேணும்னா அரை முழம் அளவுக்கு நூல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம பூ கட்டுற மாதிரி இந்த கட்டிக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து நம்ம கையில் நல்லா நூலை டைட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக பூ கட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு 2 பூ இல்லை 3 பூ வச்சுட்டு கட்டிக்கோங்க. கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 நாட் போட்டுக்கிறேன். அப்போ பூ கொஞ்சம் இன்னும் டைட்டாக இருக்கும். 2 நாட் போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கோங்க பூவை. திருப்பிட்டு நம்ம இதுக்கப்புறம் தான் வந்து மாலை மாதிரி கட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நூல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பூ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நூல் விட்டுருங்க. நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு விடுற அளவு தான் உங்களுக்கு பூ வந்து மாலை கிடைக்க போகுது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நூல். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம். சுண்டு விரலை வச்சு நல்லா ஒரு 2 சுற்றி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு கிரிப்பாக இருக்கும், கட்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து பூவோட அந்த மொட்டு பக்கத்தை வந்து முன்னாடி வச்சுக்கிறேன். மேல் பக்கத்தை வந்து முன்னாடி கையில் வச்சுக்கிட்டு நான் வந்து பூ கட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காம்பு சைடு கூட கையில் இதே மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் கட்டலாம். ஆனால் என்ன கேட்டால் பிகினர் வந்து இந்த மாதிரி கட்டினா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பூவோட அந்த மேல் பக்கத்தை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா மேலேருந்து ஒரு சுற்றி அடி வழியாக கொண்டு வரணும். கொண்டு வந்து டைட்டாக கிரிப்பாக நீங்கள் இழுத்து பிடிச்சி அடுத்து நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு பூ வச்சு நம்ம கட்டிக்கலாம். நம்ம ஒவ்வொரு சுற்றும் போதும் கொஞ்சம் டைட்டாக வச்சு சுற்றிக்கிட்டோம் அப்படின்னா பூ நம்மளுக்கு உதிர்ந்து கீழே வராது. ஒரு பூ நம்ம உதிர்ந்து கீழே வந்துட்டால் கூட லைன் பை லைன் எல்லா பூவுமே வந்து கொட்டிடும். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம கவனமாக வந்து கட்டிக்கணும். நம்ம அந்த சுற்றுறோம் இல்லைங்களா, அந்த இடம் வந்து நல்லா டைட்டாக வந்து சுற்றிக்கணும். உங்களுக்கு பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். பூவோட அந்த மொட்டு பகுதி இருக்கு இல்லையா, அந்த மொட்டு வந்து மேலே வச்சுக்கிட்டு அது மேலேருந்து சுற்றி அடி வழியாக கொண்டு வரணும். இப்போ ஒவ்வொரு பூவுக்குமே தனித்தனியாக வந்து நம்ம அந்த பூவை தான் சுற்ற போகிறோம். முன்னாடி வச்ச பூ வந்து சுற்ற வேண்டாம். இப்போ நீங்கள் வைக்கிற அந்த பூவை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து அந்த பூவை சுற்றி அடி வழியாக கொண்டு வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. நான் கட்டுற எல்லா பூவுமே வந்து நல்லா பூத்துடுது. ஆனால் நீங்கள் கட்டும்போது நல்லா மொட்டாக வாங்கி கட்டுங்க. மொட்டாக கட்டும்போது இன்னும் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து மொட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பூத்து பூ ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்து இது ப்ராக்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து பூத்த பூவை வச்சு உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன். நீங்கள் வந்து மொட்டாக ட்ரை பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. பார்க்கவும் இன்னும் அழகாக இருக்கும், அதே மாதிரி கட்டவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பூ வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் பூவோட மேல் பக்கத்துலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பூ வச்சுட்டு பூவோட மேலேருந்து ஒரு சுற்றி அந்த பூவோட அடி வழியாக வந்து கொண்டு வந்து டைட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி இது கட்டுறது. இதே மாதிரி முல்லைப்பூ, அதுக்கப்புறம் மல்லி, சந்தன மல்லி அந்த மாதிரி பூ கூட வச்சு ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது நல்லா காம்பு நீளமாக இருக்கிற பூ ட்ரை பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். எல்லா பூவையும் இதே மாதிரி தான் கட்ட போகிறோம். ஒவ்வொரு பூவாக வச்சு கட்டுங்க. சீக்கிரம் வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காகவும் இல்லை அடர்த்தி வேணுங்கிறதுக்காக 2 வச்சு கட்டாதீங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம கட்டும்போது ஒவ்வொரு பூவாக வச்சு கட்டுறது பெஸ்ட்டு. அதே மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் அந்த காம்பு சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த காம்பு சைடை கையில் பிடிச்சிக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் கட்டலாம். பட் பிகினராக இருக்கும் போது இந்த மாதிரி பூவோட மேல் பகுதியை கையில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கட்டுங்க. பூ வச்சுட்டு மேலேருந்து ஒரு சுற்றி கீழே கொண்டு வரணும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி இது கட்டுறது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க நூல் வந்து லூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எப்போ அது லூஸ் ஆகுதோ அப்போ வந்து நல்லா டைட் பண்ணி கையில் வந்து பிடிச்சிக்கோங்க. லைனாக வந்து நம்ம ஏற்கனவே வச்ச பூ மேலே பூ வச்சுட்டு அப்படியே மேலேருந்து கீழே வர சுற்றி கொண்டு வாங்க. நம்ம கட்டுற பூ வந்து ஒவ்வொரு பூவும் தனித்தனி தான் கட்ட போகிறோம். ஏற்கனவே கட்டின பூவோடு சேர்த்து கட்டக்கூடாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூ மேலே பூ வச்சுட்டு அப்படியே நம்ம வச்சு அந்த ஒரு பூவை மட்டும் தனியாக மேலேருந்து ஒரு சுற்றி கீழே கொண்டு வரும். அவ்வளோதான். நான் வந்து நல்லா தெளிவாக கிட்ட க்ளோஸ்அப்பில் வச்சு தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரொம்ப பொறுமையாக வந்து உங்களுக்காக வந்து கட்டி காமிச்சிருக்கேன். வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நீங்களுமே அதை கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இது கட்ட வரும். இது ரொம்ப ஈஸியாக கட்டுறது தான், அவ்வளோ கஷ்டமான இது ஸ்டெப் கிடையாது. ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதே மாதிரி கட்டி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நார்மலாக கட்டுறத விட இந்த மாதிரி கட்டும்போது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நார்மலாக கட்டுற பூ சீக்கிரம் வாடி போகுதுன்னா இது கட்டும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நார்மலாக நம்ம நார்மலாக எப்போது கட்டுற மாதிரி கட்டுறதை விட இந்த மாதிரி கட்டும்போது ஒரு 2-3 மணி நேரம் பூ வந்து எக்ஸ்ட்ரா அது வாடாமல் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எனக்கு தேவையான எல்லா பூவும் நான் கட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். எனக்கு வந்து ஒரு
அரை முழத்துக்கு மேலே எனக்கு தேவைப்படுது. நான் அதை மட்டும் வந்து கட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ லென்த் வந்து தாராளமாக கட்டிக்கலாம். கட்டி முடிச்சுட்டு மறக்காமல் வந்து இது மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 நாட் போட்டிருக்கேன். நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிக்கோங்க. நாட் போட்டால் தான் பூ வந்து உதிர்ந்து கீழே விழாமல் இருக்கும். ஸோ நாட் போடாமல் விட்டுறாதீங்க. கட்டி முடிச்சுட்டு கையோடு வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக வந்து நம்ம கட்டியிருக்கோம் பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பூ. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.